இருக்கின்றார்கள். அவங்க எப்படி அப்படின்னா, எது செஞ்சாலும் சரி, என்ன அமலை செஞ்சாலும் சரி, என்ன அமலை விட்டாலும் சரி, என்ன பாவத்தை செஞ்சாலும் சரி, எப்பேற்பட்ட பயங்கரமான வார்த்தையை பேசினாலும் சரி, ஒரு மனிதன் எப்போது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டானோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வாயால் சொல்லிட்டானோ, அவ்வளோதான், அவன் முஸ்லீம் தான். அதுக்கப்புறம் அவன் இஸ்லாமை விட்டு வெளியே போக மாட்டான் என்பதாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள். புரியுதுங்களா? ஒரு கூட்டம் இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் காஃபிர்னு சொல்லி ஒரு முஸ்லீமை இஸ்லாமை விட்டு வெளியாக்குறதுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கூட்டம் எப்படி, ஒரு முஸ்லீமை அவன் ஏதாவது ஒரு பாவம் செய்ய மாட்டானா உடனே அவனை காஃபிர், உடனே காஃபிர் 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 காஃபிர்னு காஃபிர் ஃபத்வாவை கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? இப்படி ஒரு கூட்டம். நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ரெண்டுமே தவறுங்க. என்ன செயலை செஞ்சாலும் ஒரு மனிதன் இஸ்லாமுக்குள்ளார தான் இருப்பான். ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அதோடு அவன் கதி நேராக சொர்க்கம்தான் அப்படின்னு நம்ம நம்பலை. புரியுதுங்களா? அது இந்த ஓரம். இன்னொரு அதுக்கு நேர் எதிரான ஓரம் என்ன, இந்த பாருங்க, களிமா சொல்லிட்டீங்களா, முஸ்லீம் ஆயிட்டீங்களா, அவ்வளோதான். இனி கரெக்டாக 99.99 இல்லை, எத்தனை, 100க்கு 100, 100க்கு 100 கரெக்டாக இருக்கணும். ஒரு பாவம் பண்ணாலும் சரி காஃபிராக போயிடுவீங்க. ஒரு பொய் சொன்னால் முடிஞ்சு காஃபிர். புரியுதா? ஏதாவது ஒரு பெரும்பாவம் ஒன்று செஞ்சால் போதும் காஃபிர், அவ்வளோதான், முடிஞ்சு. காஃபிர்னா அவ்வளோதான், காஃபிர், நீ நேராக நிரந்தரமாக நரகந்தான்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா? இப்படி ஒரு கூட்டம். இந்த ரெண்டுமே சரியான ஒரு கருத்தா என்று சொன்னால் ரெண்டுமே தவறான கருத்து. இரண்டுமே தவறான கருத்து. அப்ப நேரான கருத்து எது என்று சொன்னால், ஒரு முஃமின் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டு வாயால் அதை மொழிந்து செயல்களால் அதை செயல்படுத்தி ஒருவர் தன்னை முஸ்லீம் என்று கூறியதற்கு பிறகு நாம் அவருடைய அமல்களை பார்ப்போம். புரியுதா? அந்த அமல்களில் குஃப்ரான செயல்களை அவர் செய்தால், குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்தால் அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறிவிட்டார் என்று சொல்வோம். அப்போ குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் என்பது தனி, பாவங்களை செய்வது என்பது தனி, ரெண்டும் தனித்தனி. நேற்று நம்ம படிக்கும்போது இதுதான், இன்னொரு வாக்கியத்தில் உங்களுக்கு சொல்லும்போது, ஒரு மனிதன் திருடுகிறான், அது பாவம். திருட்டை நியாயப்படுத்தி ஆகுமானதாக கருதுகிறான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு மனிதன் பொய் சொல்கிறான், பொய் சொல்வது கூடும், பொய் சொல்வது சரிதான், பொய் சொல்வது தப்பில்லை என்று வாதிடுகிறான். இந்த ரெண்டு பேருக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. ஒரு மனிதன் குடிக்கிறான், பாவம், ஆனால் நான் குடிக்கிறேன், தப்பு பண்ணுறேன்னு செய்கிறான். ஒரு மனிதன் குடிக்கிறான், குடிக்கிறது தப்பே கிடையாது, குடிக்கிறதுலாம் ஒன்றும் ஹராம் கிடையாது அப்படின்னு சொல்லி குடிக்கிறான். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறான், தொழுகிறான், நோன்பு கூட வைக்கிறான், இப்படி மற்றது எல்லாம். இந்த ரெண்டு வித்தியாசங்களை புரிஞ்சுக்கணும். ஒன்று இருக்கிறது பாவம் செய்தல், இன்னொன்று பாவத்தை ஹலாலாக்கி விடுதல். புரியுதா? பெரும்பாவத்தை செய்வதால் ஒருவரை நாம் காஃபிர் என்று கூற மாட்டோம். இங்கே நம்ம நடுக்கு வந்துடும். ஒரு கூட்டம் என்ன சொன்னார்கள், பெரும்பாவத்தில் எதை செய்தாலும் சரி காஃபிர்னா, பொய் சொல்லிட்டா காஃபிர். என்ன பசங்க, திரும்ப களிமா சொல்லு, இனிமேல் பொய் பேச மாட்டேன்னு தௌபா செய், இல்லைன்னா நீ காஃபிர் தான். புரியுதா? இந்த நிலையில் நீ மௌத்தா போனால் நீ நிரந்தர நரகம்தான். நான் அவங்களுடைய கூற்று ஏன் தப்பு, நம்முடைய கூற்று ஏன் சரியானது நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம முதல்ல அடிப்படைகளை பார்த்துக்கணும். சரி, இப்போ ஒரு மனிதன் திருடுனா அல்லது குடித்தான், தப்பு தான், நான் குடிச்சிட்டேங்கிறான், இவனை காஃபிர் என்று சொல்ல மாட்டோம், இவனை பாவி என்று சொல்லுவோம். புரியுதா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. காஃபிர் என்று சொல்வதற்கும் பாவி என்று சொல்வதற்கு என்ன வித்தியாசம்? காஃபிர்கள் சொர்க்கத்துக்கே வரமாட்டாங்க, பாவிகள் அவர்கள் மன்னிக்கப்படுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. புரியுதா? அதில் கடைசியாக குறைஞ்சபட்சம்
இவர்கள் நரகத்துக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா தன்னுடைய கருணையால் அருளால் இவர்களை மன்னித்து இவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்போ பாவிகளுக்கு கண்டிப்பாக என்றையாவது ஒரு நாள் மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, பாவியான மூமின்களுக்கு. காஃபிர்கள் முஷ்ரிக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சொர்க்கம் என்பது கிடையாது. காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் சொர்க்கத்துக்கே போக மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், வலா யதுகுலூனல் ஜன்னத ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ சம்மில் ஹியாத். ஊசியினுடைய காதுக்குள் ஒட்டகம் நுழையாத வரை இவர்கள் சொர்க்கத்திற்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஊசி இருக்குல்ல, புரியுதாமா? இங்கே பாருங்க, எத்தனாவது வசனம்னா சூரா அல் அராஃப் 40வது வசனம். வலா யதுகுலூனல் ஜன்னத ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ சம்மில் ஹியாத். ஊசியினுடைய காதுக்குள் ஒட்டகம் நுழைகின்ற வரை இவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள். எந்த காலத்தில் ஊசி காதுனா என்ன? ஓட்டை. அதுக்குள்ளார ஒட்டகத்தை எங்கே அனுப்புறது? இவங்க எங்கே சொர்க்கத்துக்கு போகிறது? சான்ஸே கிடையாதுன்றான் அல்லாஹ். முடிஞ்சா? இது காஃபிர்கள் முஷ்ரிக்குகளுடைய நிலைமை. சரி, பாவிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ அவர்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்கள் நிரந்தர நரகவாசிகள் அல்ல. புரிஞ்சுச்சா? சரி, அடுத்ததாக இன்னொரு கூட்டம் சொன்னார்களே, அவங்க என்ன சொன்னாங்க? எதை செஞ்சாலும் அவன் அவனுடைய ஈமானுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அவன் பக்கா முஸ்லீம் பக்கா மூமின்னு சொன்னாங்களே, இதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது ரொம்ப தப்பான ஒன்று. ரெண்டாவது சொன்னது எப்படி ரொம்ப தப்போ அதே போல தான் இதுவும் ரொம்ப தப்பு. இப்படி தப்பு, ஒரு மனிதன் ஈமானை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு பாவம் செய்தானே ஆனால் அவன் எவ்வளவு பாவம் செய்கிறானோ அந்த அளவு அவனுடைய ஈமான் பலவீனப்பட்டு கொண்டே போகும். அவனுடைய ஈமான் பலவீனப்பட்டு கொண்டே போகும். தொடர்ந்து பெரும்பாவத்தை அவன் செய்து கொண்டே இருந்தால் அவன் அந்த பெரும்பாவத்தை நியாயப்படுத்தி அதை ஹலால் என்று கருதினால் அது அவனை நிராகரிப்பில் கொண்டு போய் குஃப்ரில் கொண்டு போய் சேர்த்துவோம். அவன் தொடக்கூடியவனாக இருந்தாலும் சரி, நோன்பு வைத்தவனாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜி செய்தவனாக இருந்தாலும் சரி, ஒரு காஃபிரை போன்றே அவனை மாற்றிவிடும்னு சொல்லும். எப்போ பெரும்பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து அதை ஆகுமானதாக ஆக்கி விடுவானே ஆனால். அதே போலவே சில செயல்கள் இருக்கின்றன, சில செயல்கள், அந்த செயல்களை அறிஞர்கள் குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய செயல் என்று குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிச்சத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த செயல்களில் ஒரு செயலை செய்தாலும் அவரும் காஃபிராகி விடுவார். வித்தியாசம் புரியுதா? ஒன்று, பெரும்பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கான், எவ்வளவோ சொல்கிறோம் கேட்க மாட்டேங்கிறான், எவ்வளவோ பார்க்குறான், உபதேசங்களை கேட்குறான். அப்போ இந்த நிலைக்கு அவன் போகும்பொழுது ஒரு நேரத்தில் அவன் என்ன செஞ்சிடலாம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். தன்னுடைய பாவத்தை அவன் நியாயப்படுத்தி அதை ஹலால்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடலாம். அது ரொம்ப டேஞ்சரான நிலை. புரியுதா? இதை நம்ம வெளிப்படையாக தெரிய முடியாது. அல்லாஹ் அறிஞ்சவன். அவனுக்கு அல்லாஹ்வுக்கு இடையில உள்ள விஷயம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் முடிவு செய்வான். இரண்டாவது என்ன, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சில செயல்களை அல்லாஹ்வும் ரசூலும் இறை நிராகரிப்பு என்று முடிவு செஞ்சிருக்கிறான். இறை நிராகரிப்பு எங்கே வருதோ அல்லது நிராகரிப்பாளர்களுடைய குணங்கள் எங்கே வருதோ அங்கே இந்த தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதை கருத்தில் கொண்டு அறிஞர்கள் இந்த செயல்களில் ஒரு செயலை செய்தால் அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறிடுவார். அப்போ அவர் கண்டிப்பாக தௌபா செய்யணும். புரியுதா? இது ஒரு நீண்ட பாடம். அந்த பாடத்துக்கு தலைப்பு என்ன? ரித்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அல்லது சொல்கள். ரித்தத் ஒரு மனிதனை முர்த்தத்தாக்கிவிடும். ஒரு மனிதனை முர்த்தத்தாக்கக்கூடிய, மதம் மாறியவனாக, இஸ்லாமை விட்டு வெளியேறியவனாக ஒரு மனிதனை மாற்றக்கூடிய சொல்கள் செயல்கள் என்ன? புரியுதா? ஒரு 2-3 விஷயங்களை உங்களுக்கு ஞாபகத்துக்கு இப்போ சொல்கிறோம். நீங்கள் ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் முன்னாடி, அந்த தூய திருக்கலிமா பாடம் படித்தோம் பாருங்கள். அந்த பாடத்தினுடைய கடைசியில் இஸ்லாமை விட்டு வெளியேற்றி விடக்கூடிய 10 காரியங்கள்னு படிச்சிருப்பீங்க. இப்போ பாருங்கள், இஸ்லாமை வெளியேற்றி விடக்கூடிய 10 செயல்கள் என்று நம்ம அந்த கிதாபுடைய பின்பகுதியில் கடைசியில் கொடுத்துருப்போம் தூய திருக்கலிமாவில். புரியுதுங்களா? ஒரு மனிதருக்கு இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவது, இஸ்லாமிய ஷரியத்தை விட்டு வெளியேறி விடுவது ஆகுமானது என்று கருதுவது, அல்லது ரசூலுல்லாவை ஏசுறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை பரிகாசம் செய்கிறது, சூனியம் செய்வது. புரியுதா? இந்த மாதிரியான ஒரு 10 விஷயங்கள் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதர், குர்ஆனுடைய பிரதி இருக்குது,
அதை தூக்கி எறிகிறார். புரியுதா? அதை அவமதிக்கிறார். இது என்ன செயல்? இது குஃபருடைய செயல். இது என்ன? குஃபருடைய செயல். புரியுதா? இன்னொருத்தர் இஸ்லாமிய ஒழுக்கங்களை பரிகாசம் செய்கிறார். எப்படி? இப்போ உதாரணத்துக்கு ஆண்கள் தாடி வைக்கிறத பார்த்து அல்லது பெண்கள் புர்கா போடுறதை பார்த்து கேலியாக பேசுகிறார். அல்லது பள்ளிவாசல் அதான் சொல்கிறத பார்த்துட்டு என்ன ஒரே எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன சத்தம் இது, என்ன ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதையும் இதெல்லாம் குஃப்ரை ஏற்படுத்திடும். இதெல்லாம் நிராகரிப்பை ஏற்படுத்திடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பரிகாசம் செய்கிறது. அதில் இன்னும் கூட வரும். அதாவது ஷரியத் என்பது பள்ளிவாசலுக்கு, நம்முடைய வெளிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஷரியத் நமக்கு தேவையில்லை, அதுக்கு நம்ம வேறு சட்டங்களை வைத்துக்கொள்ளலாம். அதே போல் அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட மாற்றார்களுடைய சட்டத்தை மேலாக கருதுவது, இதெல்லாம் இஸ்லாமை விட்டு ஒரு மனிதனை வெளியேற்றிவிடும். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வரும். எப்படி ஒரு கூட்டம் எப்படி எந்த ஒரு செயலை செய்தாலும், எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாலும் ஒரு மனிதன் காஃபிராகவே ஆக மாட்டான் என்று சொல்லக்கூடியவர்கள். புரியுதா? இவர்கள் முர்ஜியாக்கள், ஜஹ்மியாக்கள், இந்த கூட்டமெல்லாம் இவர்களும் வழிகேடு. ஒரு கூட்டம் எப்படி சிறிய ஒரு பாவத்தை செஞ்சாலோ சரி, பெரிய பாவத்தில் எந்த ஒன்றை செய்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார்கள், நிரந்தர நரகவாசி. இவங்க இந்த ஹவாரிஜ், அதே போல் முஅத்தஸிலா போன்ற கூட்டத்தார்கள். அப்போ அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ நடுநிலையான நம்முடைய கொள்கை என்ன என்று சொன்னால், சில பாவங்கள் இருக்கின்றன, புரியுதா, அவற்றை செய்யும்போது ஒரு மனிதன் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவான். பெரும்பாவங்களை செய்வதால் ஒரு மனிதன் இஸ்லாமை விட்டு வெளியேறி விட மாட்டான். புரியுதுங்களா? அந்த பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. புரியுதா? ஆனால் பாவம் செய்வது ஈமானை பாதிக்குமா பாதிக்காதா என்றால் ஈமானை பாதிக்கும், குஃப்ரை ஏற்படுத்தாது. ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. பாவம் குஃப்ரை ஏற்படுத்தாது, ஆனால் ஈமானை பாதிக்கும், ஃபிஸ்கை ஏற்படுத்தி பாவி என்ற அந்த தன்மையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒருவேளை கடைசியில் இதே பாவத்தில் அவன் நீடிச்சு போனால் கடைசியில் அவனுடைய முடிவு எப்படி ஆகுமோ அல்லாஹ் அறிஞ்சவன். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, அங்கே ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, 58வது குறிப்பில், வலா நகூலு லா யதுர்ரு மஅல் ஈமானி தம்புன் லிமன் அமிலஹு. புரியுதுங்களா? ஒரு மனிதர் பாவம் செய்யும் போது அவருடைய பாவம் அவருடைய ஈமானில் எந்த விதமான குறைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது என்று நம்ம சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக அவர் செய்யக்கூடிய பாவம் ஈமானில் அவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், குறைவை ஏற்படுத்தும், ஈமானுடைய ஒளியை மங்கச் செய்யும். அது குஃப்ருடைய செயலாக இருந்தால் அவரை குஃப்ர் ஆக்கிடும், ஃபிஸ்குடைய செயலாக இருந்தால் அவரை ஃபாசிக், பாவியாக ஆக்கிவிடும். சரியா?